அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மாற்று சக்தி, தூய சக்தி, தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு இப்ப வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டி போட போறோம். ஒரே தேர்தலில் எனக்கு ஓட்டு போட்டு என்னை சிஎம் ஆக்கிறீங்க, நீங்க சிஎம் ஆக்குனீங்கன்னா நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கறது தொடர்ச்சியா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதன் வரிசையில மகளிர் தின கொண்டாட்டம் தாவேகா சார்பா மாமல்லபுரத்துல நடக்குது. அந்த மகளிர் தின கொண்டாட்டத்துல பெண்களுக்கான சிறப்பான திட்டங்கள் நிறைய சொன்னாப்ல. சமீப காலமா பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தாவேகால கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒரே காரணம், விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய இந்த விவாகரத்து பிரச்சனை. தன்னுடைய கேரக்டர் கொஞ்சம் தடுமாறிடுச்சு, வெளியில தப்பா போயிருச்சு. நம்ம இத்தனை நாளா தற்கூரித்தனமா தன்னை திட்டின தொண்டர்கள் எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போவும் முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 2ல இருந்து ஒரு 3% உண்மையாவே கொஞ்சம் சுய புத்தி இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில வைக்கிறாங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன பண்ணாரு விஜய்? கட்டின மனைவி இருக்கும் பொழுதே சங்கீதா அவர்கள் ஒரு புகார் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவர் இன்னொரு நடிகையோட கள்ள தொடர்புல இருக்காரு, 5 வருஷமா உடல் அளவிலையும் மன அளவிலையும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், விஜய் ஒரு சைக்கோ, மேலும் எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டால் அந்த நடிகை யாருன்ற முதற்கொண்டு நான் பேர் சொல்ல தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு செங்கல்பட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டாங்க. ஏப்ரல் 20 நினைக்கிறேன், 28 தெரியல. இந்த கேஸ் விசாரணைக்கு வருதுங்க. விசாரணைக்கு அதாவது இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கேசாடி கொடுக்குற இருடி உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி, யார் அந்த நடிகை அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி யார் பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இவங்க தான் அந்த நடிகைன்னு சொல்லி த்ரிஷாவை கூட்டின்னு ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அது கலந்துக்கிட்டதுக்கான நோக்கம் என்ன? தன்னுடைய மனைவியா வெறுப்பேத்தணும். இதை போன வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆண் ஆதிக்கத்தின் உச்சம் இவன் இந்த மாதிரி நாட்கள். இவனுடைய பேர் என்ன? மேல் சாவனிஸ்ட், நார்சிஸ்ட். அதாவது தன்னுடைய மனைவி இதன் மூலமா வருத்தப்படுவா, அவ அஃபெக்ட் ஆவா அப்படின்னு கூட அதுக்காகவே அவ வருத்தப்படணும், அவ மன உளைச்சலுக்கு ஆளாகணும், என்னை நோண்டுனா நான் என்ன பண்ணுவேன்னு நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே த்ரிஷாவை கூட்டின்னு பொது வெளியில அவர் ஜோடியா போனாப்ல. இங்க என்னடான்னு பார்த்தா, நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, விஜய் அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, விஜயை திட்ட ஆரம்பிச்சாங்க. நீ பண்றது தப்பு, எங்களால எப்படி முட்டு கொடுக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் பாதி பேர் திருந்தலை. இதன் தொடர்ச்சியா த்ரிஷா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டர்லாம் வெளியில ட்ரோல் ஆன பிறகு அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. அந்த போஸ்ட் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட்ல வெட்டிங் ரிங்கு, என்கேஜ்மெண்ட் ரிங்கு ஒரு போட்டோவை போட்டு இந்த கேப்ஷனை போட்டு ஒரு போஸ்டை போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப த்ரிஷாவோட விஜய் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லையா, 5 படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க இல்லையா, நண்பரா இருந்து வந்திருக்கலாம். ஒரு அக்கா, அதாவது அதான் சொல்றல தற்கூரி அப்படின்னு ஏன் அவங்கள சொல்றோம் அப்படின்னா, ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கே கல்யாணம் ஆகிற வயசுல ஒரு பையன் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா என்ன பேசுது இந்த மகளிர் தின இதுல அதுக்கு அந்த மகளிர் தின மேட்ருக்கு அப்புறம் வருவோம். அதுல என்ன பேசுது, விஜய் அவர்கள் கார் பின்னாடி எல்லாரும் ஓடி வருவாங்க, அதை தவிர்க்கிறதுக்காக தலைவர் த்ரிஷா கார்ல போனாராம். அடடே, நல்லா இருக்கே இது. சரி, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் சரின்னு சொல்லிட்டு த்ரிஷா இந்த மாதிரி போஸ்ட் போடுறாங்க. இந்த போஸ்ட் போட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் இந்த போஸ்டை பார்த்தோன்னே ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வித்தின் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த போஸ்ட் டெலிட் செய்யப்பட்டுச்சு த்ரிஷாவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து. ஆனா நியூஸ் சேனல்லாம் போட்டாங்க. சரியா? இப்படி விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு, ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிறவர் அந்த தொண்டருக்கு முன்னுதாரணமா இருக்கணும். தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே, மக்கள் தொண்டர்கள் அவ்வளியே. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த டிவிகேன்ற இந்த கட்சியே
மொத்தமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்ப கள்ள தொடர்பை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். இதை பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். கள்ள தொடர்பு வச்சுக்கிறது தப்பு இல்லப்பா. இப்ப இந்த பெண்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது அவருடைய பர்சனல். ஸ்டாலினை பத்தி பேசும்போது அது பர்சனல் இல்லை, உதயநிதியை பத்தி பேசும்போது அது பர்சனல் கிடையாது. அஜித்துடைய மனைவியை வச்சுலாம் எவ்வளவு ஆபாசமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்கிறானுங்க இந்த தருதலை கூட்டம். அதெல்லாம் அப்போ பர்சனல் கிடையாது. சீமான் அவர்களை பத்தி பேசும்போது அதுல பர்சனல் கிடையாது. சீமான் பத்தியும் விஜயலட்சுமி பத்தியும் பேசும்போதெல்லாம் அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. ஆனா விஜயின் உடனே பர்சனல் அப்படின்ட்டாங்க. இதுல சில பேர் திருஷா எப்போ விஜயோட ஒன்னா வந்தாங்களோ பேக் அடிச்சிட்டாங்க. இந்த பிரசாந்த், இட்ஸ் பிரசாந்த், இந்த மாதிரி நாட்கள்லாம் பேக் அடிச்சிட்டாங்க. பேசாமையே இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இப்ப நம்ம பேசுறோம், நம்ம ஒரு சின்ன சேனல், நம்ம இதை பேசுறோம். பெரிய பெரிய சேனல்லாம் இதை பத்தி பேசாமே இருக்கானுங்க. ஏன்னா அதுல முக்காவாசி பேர் விஜய் ரசிகனா இருப்பான். பேசினா உடனே என்ன பண்ணுவான்? சேனலை ரிப்போர்ட் பண்றது, சேனல் அன்ஃபாலோ பண்றது, அன்சப்ஸ்கிரைப் பண்றது, ஆபாசமா திட்டுறதுன்னு இறங்கிடுவான். அதன் கருதியே, அதன் காரணமாவே பல பேர் பேசல. இந்த மதன் கௌரி எல்லாம் உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ சங்கீதா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவரு த்ரிஷாவை கூட்டிட்டு வந்த உடனே அவங்க மறுபடியும் இந்த கேஸ் சம்பந்தமா நான் சென்னையில தங்கணும், எனக்குன்னு தனியா வீடு கிடையாது, அதனால நீலாங்கரை வீட்டுல தான் நான் தங்கணும், நீலாங்கரை வீட்டுல என்ன அவர் சேர்க்க மாட்டாரு, நான் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீலாங்கரை வீட்டுக்குள்ள தங்குறதுக்கான அனுமதியை எனக்கு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துல இன்னொரு கேஸையும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ணன் இப்பதான் வந்து மகளிர் தின கொண்டாட்டத்துக்கு வராப்பல. இந்த கொண்டாட்டத்துக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதைக்கும் சொல்றேன், அந்த கதையை முதல்ல சொல்றேன். ஒரு யானை இருந்துச்சாங்க. அந்த யானை கிட்ட ஒரு தந்திரவாதி, அப்படி ஏதோ ஒரு தந்திரவாதி வந்து என்ன பண்றானா, அந்த யானையை ஏமாத்துறன்ற பேர்ல தேங்காய்க்குள்ள சுண்ணாம்பு கட்டியை வச்சு கொடுத்துட்றானாமா. அந்த யானை வந்து ஏமாறாத யானை, ரொம்ப அறிவாளி யானை அப்படின்னு வந்து ஒரு நண்பர் சொன்னாராமா. அது இல்லை, என்னால யாரை வேணாலும் ஏமாற்ற முடியும், நான் நிரூபிச்சு காட்டுறேன், அந்த யானை கொடுத்தாராமா. அந்த யானை சாப்பிட்டுச்சான். ரொம்ப வருஷம் கழிச்சு அதே நண்பன் வந்து பாக்குறானாமா அந்த தந்திரவாதிய. பார்த்து சம்பந்தமே இல்லாம அந்த யானை வந்து அன்னைக்கு எப்படி சாப்பிட்டுச்சு, ஒருவேளை அந்த யானை வந்து தவறுதலா மறந்துருக்குமோ, தவறுதலா தப்பு பண்ணிருக்குமோ அப்படின்னு அவர் சொன்னாராம். இல்ல நான் வந்து தவறுதலா ஏமாந்துருக்குமோ, ஏமாறுதல் என்னடா தவறு இல்ல, தவறுதலா ஏமாந்துருக்குமோ அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவரு இல்ல, நான் மறுபடியும் நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு போனாராமா. அதே மாதிரி தேங்காவை கொடுத்தாராமா. அந்த யானை உடனே புடிச்சு சொல்லட்டி ஒரே அடியாமா. அடிச்சிட்ட பிறகு அந்த நண்பன் சொல்றானாமா, யானைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஞாபக சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாமா. இந்த கதைக்கும் உன்னுடைய கள்ள தொடர்புக்கும் என்னையா சம்பந்தம்? இதைத்தான் நம்ம கேட்கிற கேள்வி. இந்த கதை இப்ப யானைன்றது யாரு? மக்கள். அந்த தந்திரவாதி யாரு? நீங்க உங்க மனசுக்குள்ள யாருன்னா பேர் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்றாப்புல. நீதான் பெரிய பாட்டக்கரைச்ச சொல்ல வேண்டியதானே. ஒருத்தருடைய பேரை சொல்லி கூட பேச துணிவில்லாத நீங்கள் எதற்காக கட்சி நடத்துறீங்க? இப்பயே பேச தயங்குற நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்து இல்ல ஒருவேளை நீங்க எம்எல்ஏ ஆகி என்ன பண்ணுவீங்க? எப்படி பேசுவீங்க? இந்த கதை இங்க சம்பந்தமே இல்லாத ஒரு கதை, இங்க தேவையே இல்லாத ஒரு கதை. இது ஒரு கதைன்னு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு மானங்கட்ட, ஒரு கலாச்சாரமற்ற ஒரு கூட்டம் இவனுங்களை புருஷனுங்கெல்லாம் பார்க்கணும். எப்படிரா இதுக்கெல்லாம் நீங்க அலோவ் பண்றீங்கன்னு பார்க்கணும். அப்படி ஒரு கூட்டம் வந்து கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு, பசங்களே பரவாயில்ல போல, ஒரு அம்மா, ஒரு பாட்டி வயசாகுது, அந்த அம்மா வந்து இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் வந்து கலந்துகிட்ட பிறகு ஒரு 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 பைட் ஒன்று கொடுக்குறாங்க. நான் வீடியோ தான் போடுறேன். அந்த மூஞ்ச, இந்த முகத்தெல்லாம் ஒரு பொண்டாட்டியா இருப்பான்னு ஒருத்தி சொன்னா பார்த்தீங்களா, முதல்ல உங்க விஜய் அந்த மூஞ்செல்லாம் பார்ப்பானா? ஏர் எடுத்து பார்ப்பாரா? சாரி, ஒரு மேல பேசுவானா? ஏர் எடுத்து பார்ப்பாரா? உங்களுக்கு என்ன அப்படி வெறின்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வெறியில இருக்காங்க. எப்படி விஜய் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியில இருக்காங்க சில பேர். இந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த அம்மாவுக்கு விஜய் வயசுல ஒரு பையன் இருப்பான். அந்த அம்மா சொல்லுது, விஜயை பார்த்த உடனே எனக்கு ஓடி போய் கையை பிடிச்சிக்கணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து ஆசை வந்துருச்சு, அவ்வளோ அழகா இருக்காரு அவரு, என் புருஷன் அழகா இருப்பாரு, என் புருஷனை விட அழகா இருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு பாட்டி பேசுது. எப்படி ஒரு பாட்டி பேசுது. இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுமையா இருக்கு. இந்த பக்கம் அண்ணனை பார்த்தா இந்த
மேடையில் நம்ம பொம்பளை கேஸில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர் தான் அதிகம். ஓகேவா, 12 லட்சம் பேருக்கு மேலே அதிகமாக இருக்காங்க பெண் வாக்காளர்கள். இப்போ விஜய்க்கு பெண்கள் ரசிகைகள் தான் அதிகம். அதை வந்து இப்போ எப்படின்னா நம்ம வந்து அந்த மாற்றணும், எப்படியாச்சும் அதை சரி செய்யணும் அப்படின்ட்டு இவர் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு, பெண்களுக்கு முக்கியத்துவம், அதாவது பெண் இடையாளர் ஆண் இடையாளர், அதை இப்போ ஒரு காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பெண் கண்டக்டர், பெண்களுக்காக பெண் கண்டக்டர், ஆண்களுக்காக ஆண் கண்டக்டர், ஒரு ஆண் ஐஏஎஸ்னா ஒரு பெண் ஐஏஎஸ், ஒரு ஆண் ஐபிஎஸ்னா ஒரு பெண் ஐபிஎஸ், ஒரு ஆண் இன்ஸ்பெக்டர்னா ஒரு பெண் இன்ஸ்பெக்டர், இப்படிலாம் நாங்கள் போடுவோம்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அரசியல்ல நாங்க சரிபாதி பெண்களுக்கு கொடுப்போம், அமைச்சரவையில நாங்க சரிபாதி பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்னா ஒரு நியாயம். இப்படி எல்லாம் பேசி பெண்களுக்காக நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த பெண் வாக்காளர்களை கவர் பண்றதுக்காகவும் இவங்க வந்து அந்த அந்த இந்த இஷ்யூ வந்து மறைக்கிறதுக்காகவும் லேடிஸை ஃபோக்கஸ் பண்றாப்புல. உச்சகட்டமா போயிட்டு இன்னைக்கு இந்த பெண்கள் மகளிர் தினத்துல வாக்குறுதி கொடுக்குறாரு. என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறாரு, மாதம் 2500 ரூபா பெண்கள், இப்ப மாசம் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அத எடப்பாடி 1500 ரூபா நம்ம ஏத்திருக்காப்புல, இவர் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாப்புல. வருஷத்துக்கு 3 சிலிண்டரோ 4 சிலிண்டரோ இலவசமா தராராமா, வருஷத்துக்கு 15000 ரூபாய் வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குறாராமா. அது ஒரு நார்மல் பஸ் தான் வந்து ஃப்ரீ பஸ்ஸா இருந்துச்சு திமுக ஆட்சியில. எடப்பாடி என்ன சொன்னாப்புலன்னா ஆண்களுக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாப்புல நார்மல் பஸ்ல. இவரு எல்லா விதமான பேருந்துகள்லயும் பெண்களுக்கு இலவசம், அது டீலக்ஸா இருந்தா கூட பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி வரிசையா திட்டங்களா அறிவிச்சுக்கிட்டு இருக்காப்புல. தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரி திருமணமாகிற பெண்களுக்கு வந்து அரசு சார்பில், அண்ணன் சார்பில், பேரை தான் பார்க்கணும். இதே கூட்டம் தான் திமுக வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க, அதை ஓசி பஸ்ன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கலாச்சாரம். லிப்ஸ்டிக் பேருந்து, பெண்களுக்கு ஓசி பஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி கலாச்சாங்க. இதே கூட்டம் தான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறத கலாச்சாங்க. இதே கூட்டம் தான் 5000 ரூபாய் கொடுத்தத கலாச்சாங்க. இப்ப இதே கூட்டம் தான் என்ன சொல்லுது, நாங்க மாசம் 2500 ரூபாய் கொடுக்குறோம், வருஷத்துக்கு 15000 ரூபாய் கொடுக்குறோம், ஒரு சவரன் நகை, பட்டு புடவை, குழந்தை பிறந்தா தாய்மாமன் சீராக ஒரு மோதிரம், யாரு இவரு. நான் என்ன கேட்கிறேன், இதே திட்டங்களை தான் திமுகவும் சொல்லுது, இதே திட்டங்களை தான் அதிமுகவும் சொல்லுது. அப்ப இங்க எங்க நீங்க மாற்று அரசியல் பண்றீங்க? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உதவித்தொகை அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மேலும் பேருந்துக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. இதுல உச்சக்கட்ட காமெடி என்னன்னா, திமுகல இருந்து கொஞ்சம், அதிமுகல இருந்து கொஞ்சம், நாம் தமிழர்ல இருந்து கொஞ்சம், இப்படி எல்லாம் காப்பி அடிச்சுட்டு முழுக்க முழுக்க ஆந்திரால வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சேம் திட்டங்களை சொல்லியிருக்காப்புல, அப்படியே அங்க இருந்து காப்பி அடிச்சு பேரை மட்டும் மாத்திருக்கிறாப்புல. நான் இங்க படிக்கிற பாருங்க. அதாவது அடபிடா நிதி, ஆந்திரால அடபிடா நிதி, 18 முதல் 59 வயது வரை உள்ள தகுதி உள்ள அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1500 நிதி. இப்ப இங்க எப்படி மாசம் 1000 ரூபாவோ அந்த மாதிரி அங்க 1500. அண்ணே மதிப்புமிகு மகளிர் திட்டம், எப்படி மதிப்புமிகு மகளிர் திட்டம். இதே 1000 ரூபாய் வந்து ஸ்டாலின் கொடுத்ததுக்கு என்னெல்லாம் எங்களுக்கு 1000 ரூபாய் வேணாம், எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம், எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், ஒரு அம்மா குதிச்சுது. இப்ப அந்த அம்மா வந்து என்ன பேச போகுதுன்னு தெரியல. அவர் அண்ணன் மதிப்புமிகு மகளிர் திட்டம் 60 வயசுல இருந்து உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் நிதி. அடுத்து தள்ளிக்கு வந்தனம், ஆந்திரால 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15000 நிதி உதவி. இங்கே அண்ணன்
காமராஜர் கல்வி உரிமை தொகை. காமராஜர் கல்வி உரிமை தொகை 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய். கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்காங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் தீபம் 2.0. ஆந்திரால ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் கட்டணம் இல்லாமல் ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர் தீபம் விளக்கேத்துறதுக்கு. அந்த மாதிரி அவங்க ஒன்று இங்க வருங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 பேரை பார்த்தீங்களா? எல்லாம் சினிமா டைட்டில் தான் வச்சிருக்காப்புல. அன்னபூர்ணி சூப்பர் 6 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கட்டணம் இல்லாமல் ஆண்டுக்கு 6 சிலிண்டர். அப்புறம் ஸ்ரீ சக்தின்னு ஒரு திட்டம். ஏசி, சூப்பர் லக்ஸரி, அல்ட்ரா டீலக்ஸ், இன்டர்ஸ்டேட், நான் ஸ்டாப் தவிர்த்து அனைத்து மாநில அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமின்றி பயணம் செய்யலாம். ஸ்ரீ சக்தி இங்க வெற்றி பயணம் திட்டம். கட்சி பேரை உள்ள கொண்டு வந்துட்டாப்புல பார்த்தீங்களா? வெற்றி பயண திட்டம் அனைத்து அரசு பேருந்துகளிலும் இன்க்ளூடிங் ஏசி பஸ்ஸாக இருக்கட்டும், எந்த பஸ்ஸாக இருக்கட்டும், பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். நெக்ஸ்ட் சக்தி டீம்ஸ் அப்படின்னு ஒரு டீம் ஆந்திரால பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக பெண்களில் மட்டுமே கொண்ட சாதாரண உடை அணிந்த சிறப்பு போலீஸ் படைகள். இத ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாப்புல. ராணி வேலுநாச்சியார் படை பேரை பார்த்தீங்களா? அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக பெண்கள் மட்டுமே கொண்ட சாதாரண உடை அணிந்த சிறப்பு போலீஸ் படை. அப்படியே டைட்டிலை மட்டும் மாத்திருக்காப்புல, புரியுதுங்களா? ஒரு பேரை மட்டும் மாத்திட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மானிய தேனே பொன்மானின்னு போட்டிருக்காப்புல. இதுவா மாற்று அரசியல்? இதுவா மக்களுக்கான அரசியல்? ஐயா, திமுக கொடுக்கக்கூடிய இலவசங்களை, இனாம்களை நீங்கள் கிண்டல் எடுத்து கேலி செய்துவிட்டு இன்றைக்கு நீங்களும் அதையே தான் கையில் எடுப்பீங்க. மக்களுக்கு மாசம் 2,500 ரூபா, நீங்க வந்து வருஷத்துக்கு 15,000 ரூபாய், இப்ப நான் வந்து 1 சவரன் நகை கொடுக்குறேன், அண்ணன் சீர் 1 சவரன் நகை, தாய்மாமன் சீர் 1 பவுன் நகை, இதையெல்லாம் பண்றீங்களே சாமி. இங்க வந்து உங்களுடைய நீங்கள் 10 மாதம் உங்களுடைய மனைவி சுமந்து பெற்று இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் உங்களால் வளர்க்கப்பட்டாங்களோ அவங்களால வளர்க்கப்பட்டாங்களோ நமக்கு தெரியாது. நீங்கள் பெற்ற 2 குழந்தைகள், ஜேசன் அவர்களும் உங்களுடைய மகள் அவர்களும், அவங்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு? ஜேசன் அவர்கள் வந்து வாடகை வீட்டில் தங்கி இருக்கிறாராம். அவங்க பொண்ணு வந்து ஒரு பிஜி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சங்கீதா அவர்களுடைய நிலைமையும் வேற மாதிரி இருக்குது. நீங்க ஊர்ல இருக்கிற பெண்ணுக்கெல்லாம் நான் தாய்மாமனா இருப்பேன், நான் வந்து அண்ணனா இருப்பேன், நான் வந்து இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்ற நீங்க கட்டின பொண்டாட்டிக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க பெத்த பசங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்க குடும்பத்துக்கே உங்களால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கட்டத்துல மக்களுக்கு நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எப்படி செய்வீங்க? இதுதான் கேள்வி. சரி, அப்படியும் முட்டு கொடுப்பாங்க, எங்க அண்ணன் எங்களுக்காக செய்வாரு அப்படின்னு முட்டு கொடுப்பாங்க. உங்க நொண்ணன் கிட்ட இது ஒரு கேள்வியாவே கேளுங்க. இல்ல உங்ககிட்டயே இதுக்கு நான் இந்த கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை 10 லட்சம் கோடியாக இப்போ இருக்கு, ஓகேவா? இப்போ நீங்க இந்த மாதிரியான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த சிறப்பு திட்டங்களை ஒருவேளை விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு, இந்த சிறப்பு திட்டங்கள் எல்லாம் நீங்க செய்யறதுக்கான வருவாயை எங்க இருந்து ஈட்டுவீங்க? அதுக்கான திட்டம் என்ன? தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை குறைப்பதற்கான திட்டம் என்ன? தமிழ்நாட்டில் நிதி பெருக்கத்துக்கான திட்டம் தாவேகா கிட்ட என்ன இருக்கு? அதுக்கு ஏதாச்சும் இருக்கா? அவங்க கிட்ட திட்டம் இருக்கா? என்ன பண்ணுவீங்க? விவசாயம் பண்ண போறீங்களா? மிஞ்சு போனா என்ன சாராயம் வைப்பீங்களா? கடன் வாங்குவீங்களா? உலக வங்கியில எந்த வங்கியில கடன் வாங்குவீங்களா? இப்ப ஸ்டாலின் வந்து 10 லட்சம் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி அவர் கடனை வச்சுட்டாப்புல. நீங்க சொல்லியிருக்கிற திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா 5 ஆண்டுகள்ல இன்னொரு 10 லட்சம் கோடி கடன் அதிகரிக்கும். மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை 20 லட்சம் கோடியாக அதிகரிக்கும். இதை யாரு கட்டுறது? ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு உண்மையாலுமே நல்லது செய்யணும், மக்களுடைய நலன் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய குடும்பத்தை. உங்க குடும்பத்தை நட்டாட்டுல விட்டுட்டு நீங்க மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய பொய். இதை தாண்டி நீங்க எப்படி இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும்? அதுக்கான பேஸ்மெண்ட் என்ன? தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இப்ப நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் அவர்கள்
அவர் எல்லா இடங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரியான கவர்ச்சியான திட்டங்களை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். மக்களை இன்னமும் நீங்க என்ன பண்றீங்க? இப்ப திமுக அதிமுக என்ன பண்ணுது? மாசம் 1000 ரூபாய்க்கு கையேந்த வைக்குது. நீங்க அதே மாசம் 2500 ரூபாய்க்கு கையேந்த வைக்கிறேன்றீங்க. வருஷத்துக்கு அவன் 3 சிலிண்டர்னா நீங்க 6 சிலிண்டர் சொல்றீங்க. வருஷத்துக்கு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்றீங்க. இதுவாங்க மக்கள் கேட்டாங்க. இலவச பேருந்த நீங்க அது வேணாம், தமிழ்நாட்டு பெண்களுக்கு அது தன்மான இலக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேருந்துலையும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, என்னங்க மாற்று அரசியல நீங்க கொண்டு வரீங்க? மாற்றம் என்பது என்ன? ஒவ்வொரு குடிமகனுடைய தனிப்பட்ட ஊதியத்தை பெருக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க மாசம் 15,000 வருஷத்துக்கு 15,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்ற விஜயால ஏன் தரமான கல்வியை நான் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்ல முடியல? அது என்ன 2 ஏக்கர் 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் இலவசமான கல்வி தருவேனா? அப்போ அதுக்கு மேல வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? செஞ்சா எல்லா மக்களுக்கும் சமமா செய்யணும் இல்லையா? இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? அனைத்து மக்களுக்கும் சாதாரண கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் 1ஆம் வகுப்புல இருந்து எந்த விதமான கல்வியாக இருந்தாலும் அரசு செலவுல முழுமையாக இலவசமாக தரமான கல்வி கொடுக்கப்படும். ஏன் உங்களால சொல்ல முடியல? நாம் தமிழர் கட்சி எங்கேயாச்சும் இந்த மாதிரி மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறோம், மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறோம், வருஷத்துக்கு இவ்வளவு கொடுக்குறோம், இந்த மாதிரி இலவசமா இதை கொடுக்குறோம்னு எதனா சொல்றாங்களா? அவங்களுடைய திட்டம் அனைத்துமே வருங்காலத்தை நோக்குல தான் இருக்கு. நீங்க மாற்று அரசியல் சொல்லிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணாம அதே திமுக அதிமுகவுக்கு பெயிண்ட் அடிச்சு நீங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டு புதுசா கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்க எப்படிங்க தமிழ்நாட்டுக்கு மாற்றா இருப்பீங்க? அதை விட கொடுமை, சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளை நடுத்தருல விட்டுட்டு கூட ஒரு கள்ளத்தொடர்புல ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு இவ்வளவு செய்வேன்னு சொல்வது. இப்ப கரூர்ல 41 பேர் செத்து போனாங்க. அந்த கரூர்ல 41 பேர் செத்து போனாங்க. அவங்க மனைவி எல்லாமே உங்களோட தங்கச்சிகள் தானே, உங்களுடைய அக்காக்கள் தானே. நேரில் போய் பார்த்தீங்களா? என்ன பண்ணீங்க? நீங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்கள வர வச்சு பார்த்தீங்க. இதை நம்பி ஒரு கூட்டம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அரசியல் தெரிந்த நபர்களுக்கு தெரியும் இந்த சிறப்பு திட்டங்கள் ஒன்றும் இல்லை. சும்மா நீங்க ஒரு கால்குலேஷன் போடுங்க. 2500 ரூபாய் மாசம், ஒரு 2 கோடி குடும்ப தலைவிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2500 × 2 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாசம் கணக்கு போடுங்க எத்தனாயிரம் கோடி வருதுன்ட்டு. அத்தனாயிரம் கோடியை நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க? டாஸ்மார்க்ல இருந்து எடுப்பீங்களா? இல்ல அதுக்கான ஏதாவது தற்சார்பு பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் எதனா வச்சிருக்கீங்களா? மண்ணும் நிலமும் சார்ந்த தொழிற்சாலை எதனா பண்ண போறீங்களா? எங்க இந்த வருவாய் ஈட்ட போறீங்க? என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வர போறீங்க? அதை தானங்க நீங்க கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வேலை இல்லை, எப்படி வேலையை கொடுப்பீங்க? எல்லா குடும்பத்துக்கும் எப்படி கல்வியை கொடுப்பீங்க? மருத்துவத்தை கொடுப்பேன், அதெல்லாம் உங்க வாயில வரவில்லை. மருத்துவத்தை பத்தி ஒரு வார்த்தை வரலையே. டாஸ்மார்க்கை மூடுவேன், உங்களுடைய அக்காக்கள் தானே, தங்கைகள் தானே, டாஸ்மார்க்கை மூடுவேன்னு ஏன் சொல்ல முடியல விஜயனால? அப்போ மாற்று அரசியல் நாங்கள் தான் மாற்றம் அப்படின்னு தாவேகா சொல்வது என்பது வேடிக்கையான ஒண்ணு. ஏமாத்தக்கூடிய ஒரு செயல். மக்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கூட்டம் நல்லா ஏமாந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இது எத்தனை நாளைக்கு இந்த பாட்சா பழிக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, இதெல்லாம் கூட விட்டுருங்களேன். இந்த தாவேக்கலா இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் இந்த நண்பிஸ்க்கு விஜய்களுக்கெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் தானே, பெண்களுக்காக பார்த்து ஒண்ணு செய்யறாருல. தாய் மாமன்னு சொன்னாருன்னு உட்காந்து அழுவுறீங்க, அண்ணன் சீருன்னு சொன்னாருன்னு உட்காந்து அழுவுறீங்க. இவ்வளவோ நீங்க பேசுறீங்க, பயங்கரமா முட்டு கொடுக்குறீங்க, அவங்களுடைய பர்சனல் அது இதுன்னு சொல்றீங்க. உங்க அண்ணர் நிஜமாவே நல்லவரா இருந்திருந்தா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருந்திருந்தா, பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு நபரா, வேலு நாச்சியாரெல்லாம் பேசுறாரு, அஞ்சலி அம்மால பேசுறாரு, யானை கதெல்லாம் சொல்றாரு. அப்படி உண்மையாலுமே பெண்கள் மீது மரியாதை கொண்ட ஒரு நபரா இருந்திருந்தா, சங்கீதா யாரு? 1000 பிரச்சனை இருக்கட்டும், சங்கீதா 27 வருஷம் விஜயோட குடும்பம் நடத்தின பொண்டாட்டி. அந்த சங்கீதா அவர்களை சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எந்த அளவுக்கு அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத விஜய் பார்க்கலையா? பார்த்திருக்க மாட்டாரா? நீங்க ஹர்ட் ஆறீங்கன்றத பார்த்த விஜய்க்கு சங்கீதாவை எப்படி பேசுறாங்கன்றத பார்த்திருக்க மாட்டாரா? ஒரு வார்த்தை, இது என் குடும்ப பிரச்சனை, இது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இதை நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம், தயவு செய்து யாரும் என்னுடைய மனைவிய, இல்ல நீங்க மனைவின்னு கூட சொல்ல வேணாம், சங்கீதா அவர்களை தவறாக பேச வேண்டாம். ஒரு அறிக்கை, ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட முடியாதா? பேச முடியாதா? நீங்க மனைவியா விட்டுருங்க, மனைவியா நீங்க பார்க்க தேவையில்லை, சக பெண் தானே, அவங்களும் ஒரு பெண் தானே.
ஒரு பொண்ணை யாரும் இந்த மாதிரி பேசக்கூடாது, அவதூறா பேசக்கூடாது, இது என் குடும்ப பிரச்சனை, என் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து கண்ணியமா இருக்கணும், ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? சொன்னா சொல்லியிருந்தா அவன் தலைவன், அவன் மனுஷன், அவன் ஆம்பளை. மாறா உங்க நொண்ணு என்ன பண்றாரு? இன்னைக்கு என்ன பேசினாரு? இந்த மகளிர் தினத்துல என்ன பேசினாரு? நீங்க ஹர்ட் ஆகிறத பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம எல்லாம் மக்கள் பிரச்சனையை பார்ப்போம். இந்த பிரச்சனை இது வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்றார். எது? தன்னுடைய மனைவி, என் கணவன் வந்து எனக்கு துரோகம் பண்றாரு, என்னை ஏமாத்துறாரு, இன்னொரு நடிகையோட தொடர்புல இருக்காரு, எனக்கு 5 வருஷமா மன உளைச்சலா இருக்கு, எனக்கு வந்து நீலாகர வீட்டுக்குள்ள எனக்கு அடைக்கலம் வேணும், நான் கேஸு போற வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது ஒர்த் இல்லையா? த்ரிஷாவை ஜோடியா கூப்பிட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வர அவ்வளவு தைரியமா உன் மனைவியை வெறுப்பேற்றுறதுக்காக, விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவியை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அதை பண்றாரு, போயிட்டு வர்றார். இத இவ்வளவு தைரியமா பண்ணிட்டு உங்க முன்னாடி வந்து ஒர்த் இல்லைன்னு ஒருத்தன் பேசுறான். சக பெண்கள் காரி துப்ப வேணாமா? ஒரு வார்த்தை உங்க அண்ணன் சொன்னாரா? சரிங்க, அதை கூட விட்டுருங்களேன். தன்னுடைய பசங்க இருக்காங்க, நீங்க சங்கீதாவுக்காக பார்க்க வேணாம். சங்கீதா வந்து நீங்க உங்களை கலங்கப்படுத்துறாங்க, உங்க பேரை கொச்சப்படுத்துறாங்கன்னே வச்சுப்போம். ஜேசனும் உங்களுடைய பெண் வித்யாவா ஏதோ பேர் அதான் நினைக்கிறேன், அவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா? உங்களுக்கும் அவங்க பசங்க தானே, சங்கீதா தானே அவங்க அம்மா, எப்படி இருந்தாலும் அவங்க தானே அவங்களுடைய உண்மையான தாய், நீங்க தானே அப்பா. தன்னுடைய அம்மாவை சமூக வலைதளங்களை இந்த மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் கொச்சையா பேசுறத ஒருத்தெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனா வேசின்ற மாதிரிலாம் பேசுறான். அதை பார்க்கக்கூடிய அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த 2 பசங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அத மனசுல நினைச்சுக்கிட்டாச்சும் விஜய் இதை சொல்லியிருக்க முடியுமா முடியாதா? ஏன் சொல்லல? இதைத்தான் சொல்றேன், திமிருத்தனம், மேல்சாவனிசம். இவன் ஒரு பக்கா சைக்கோ, ஒரு நார்சிஸ்ட் குணாதிசயம் கொண்டவன், ஆணாதிக்க மனப்பான்மையை கொண்டவன். இத கூட கட்டி 27 வருஷம் ஒன்னா குடும்பம் நடத்தின ஒரு மனைவியை பாதுகாக்க துப்புள்ளாத ஒருத்தர் எப்படி ஒரு நாட்டை பாதுகாப்பாரு? எப்படி இந்த நாட்டுக்கான தலைவனா மாறுவாரு? எப்படி மற்ற பெண்களை எப்படி உங்களெல்லாம் மதிப்பாரு? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மாவட்ட செயலாளர் பதவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு காருக்கு முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்றாங்க. அந்த பொண்ணு கூட இறங்கி ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கல, போயிட்டே இருக்காப்புல. அந்த வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நிக்கிது அந்தால பாக்குறதுக்காக. ஒரு கண்ணாடி இறக்கி கூட அந்த பொண்ணை பார்த்து ஒரு கையை காட்டியிருந்தா அந்த பொண்ணு போயிருக்கோம். நேரா வீட்டுக்குள்ள போய் கதவை கேட்டை சாத்திட்டு உள்ள போயிட்டாரு. இவரு ஏங்க எப்படிங்க உங்களுக்கு மூளைன்னு எதனா ஒண்ணு இருக்கா? கொஞ்சமாச்சும் மூளையில எங்கன்னா இருக்கா? கட்னம் பொண்டாட்டிய நடுத்தரில் விட்டாப்புல, பெத்த பசங்களை நடுத்தரில் விட்டாப்புல, இன்னொருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அவ தான் வந்து பெரிய நம்ம உலகலைய மாதிரி வந்து கூட கையை பிடிச்சுன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த குடும்பத்தை மதிக்காத ஒருத்தன் எப்படி உங்களை மதிப்பான்? உங்களுக்காக எப்படி செய்வாரு? இந்த திட்டங்கள்லாம் கொடுத்துட்டா உங்களுக்கு அவரு நல்லவர் ஆயிட்டாரா? எப்படா அதெல்லாம் நீங்க பண்றீங்க?